ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம், முதலாவது ஸ்கந்தம், முதலாவது அத்தியாயம். சவுனகாதி முனிவர்கள் சூதரை வினவுதல். வேதவியாசர் அனைத்து அறநெறிகளையும் விளக்குவனாக பல புராணங்களையும் மகாபாரதத்தையும் இயற்ற போதிலும் அவரது மனம் அமைதியின்றி தவித்தது. ஆதலால் அவர் நாரத முனிவரிடம் உபதேசம் பெற்று பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை பற்றியே பேசுவதாகிய ஸ்ரீமத் பாகவதமாகிய இந்த உயரிய நூலை இயற்றத் தொடங்கினார். தாம் தொடங்கிய நூல் இடையூறின்றி நன்கு முடிப்பதன் பொருட்டு கடவுள் வாழ்த்தாக காப்புச் செய்யலாக இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஜென்மாத்யஸ்ய யதோன்வயாதி தரதச்சாதேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேன பிரம்ம ஹ்ருதயாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிம்ருதாம் யதா வினிமயோ யத்ர திஸ்ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹம் சத்யம் பரம் தீமஹி. ஆகாயம் முதலிய காரியமாகிய பிரபஞ்ச பொருள்களில் உருவத்தோடு கூடி தொடர்வதாலும், அதாவது ஈஸ்வரன் காரணமாயிருப்பதால் அவர் செயலாகிய காரியமாகிய பிரபஞ்சம் ஏற்படுகிறது. இதுவே அன்வயம். ஆகாய புஷ்பம் முதலிய அகாரியமான பொருட்களில் தொடராததாலும், அதாவது வியாதிரேகம். ஈஸ்வரன் காரணமாக இல்லாவிட்டால் அவர் செயலாகிய காரியமான பிரபஞ்சம் இல்லை. எந்த பிரம்மத்திடமிருந்து இந்த உலகத்திற்கு தோன்றுதல், இருத்தல், மறைதல் என்பன உண்டாகின்றனதோ, எது பொருள்கள் எல்லாவற்றையும் காண்கிறதோ, எது தனக்கு தானே பிரகாசமாக விளங்குகிறதோ, வேதத்தின் ஆழ் பொருளை அறிந்து கொள்ள குறைவில்லாத நிறைந்த ஞானத்தை பெற்ற பெரியோர்களுக்கும் மயக்கத்தை உண்டாக்கும் வேதத்தை ஆதிகவியாகிய பிரம்மனுக்கு எது அன்போடு உபதேசம் செய்ததோ, எந்த பிரம்மத்தினிடம் அதனுடைய மாயையின் குணங்களாகிய சாத்வீகம், தாமசம், ராஜசம் என்பவைகளில் தமோகுண சிருஷ்டியாகிய பூதங்களும், ரஜோகுண சிருஷ்டியாகிய இந்திரியங்களும், அதாவது புலன்களும், சத்வகுண சிருஷ்டியாகிய தேவதைகளும், பிருத்திவி நிலம், அப்பு நீர், தேயு நெருப்பு ஆகியவர்களில் ஒன்றை பார்த்து மற்றொன்றாக நினைத்து மயங்குகிறார்களோ, எது தன்னுடைய பிரகாசத்தால் குற்றங்களினின்றும் விடுபட்டு விளங்குகிறதோ, எது உண்மை உருவமுடையதோ அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை தியானம் செய்கிறோம். பெருந்தவசியான வேதவியாச மகரிஷியால் உபதேசிக்கப்பட்ட அழகான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தன்னலம், வஞ்சனை இவைகளற்ற மேலான ஒரு தர்மம் உபதேசிக்கப்படுகிறது. பொறாமையற்ற மகனீயர்களான சாதுக்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய உண்மையான, என்றும் அழியாததான, பரம மங்களகரமான, அனைத்து நலன்களும் நல்கக்கூடியதான, ஆத்மியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகமான, உடலாலும் பிறராலும் இயற்கையாலும் ஏற்படக்கூடிய துன்பங்களை வேருடன் களைவதான பரம்பொருள் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்க விருப்பம் கொண்ட புண்ணியவான்களின் இதயத்தில் பகவான் அந்த வினாடியே பக்தியால் கட்டுண்டு அசையாமல் வாசம் செய்ய வந்து அமர்கிறார். மற்ற நெறிகளால் என்ன பயன்? உண்மையான பரம்பொருளை சுவைப்பதில் வல்லுநர்களை, நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்குகந்ததான இந்த புவியில் பிறவி பெற்றவர்களை இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்னும் புராணம் வேதமாகிற கற்பகத்தருவினின்றும் நன்கு பழுத்து விழுந்த தீங்கனி ஸ்ரீகம் சுகமுனிவருடைய திருவாக்கிலிருந்து தோன்றியதால் மேலும் சுவையூட்டப்பட்டது. மரண பயத்தை போக்கும் அமுதம் நிரம்பியது. முழுக்க முழுக்க அமுதரசமே சுவையே நிறைந்தது. இந்த அமுத சுவையை இடைவிடாமல் வீடு பேறு முக்தி பெறும் வரையில் மீண்டும் மீண்டும் அருந்துவீர்களாக. மேலுலகத்தில் தேவதைகள் எவருடைய புகழை பாடுகிறார்களோ அந்த பரம்பொருளை அடைய விருப்பம் கொண்டு புனித தலமாகிய நைமிசாரண்யத்தில் சவுனகர் முதலான மகரிஷிகள் 1000 ஆண்டுகள் தொடர்ந்து செய்யக்கூடிய சத்திரம் என்னும் வேள்வியை செய்தார்கள். ஒரு சமயம் சவுனகர் முதலிய முனிவர்கள் காலையில் ஹோமம் செய்வதற்கேற்ற நெய் முதலிய திரவியங்களை கொண்டு அக்னியில் ஹோமம் செய்துவிட்டு அங்கு வந்த சூத புராணிகருக்கு நன்கு பணிவிடைகள் செய்து அவரை உயர்ந்த ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அன்புடனும் வணக்கத்துடனும் பின்வருமாறு வினவினார்கள். முனிவர்கள் கேட்கிறார்கள், பாவங்களற்றவரே, தாங்கள் மகாபாரதம் முதலிய இதிகாசங்களையும்
புராணங்கள் அனைத்தையும் மற்றும் உள்ள தர்ம சாஸ்திரங்களையும் முறைப்படி குருவின் மூலம் கற்றிருக்கிறீர்கள். மேலும் அவைகளை பிறருக்கு எடுத்து சொல்லியும் வந்திருக்கிறீர்கள். புராணம் முதலிய சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவருள் தலை சிறந்தவரான வேதவியாச பகவான் மற்றும் சகுண நிர்குண பிரம்ம தத்துவம் தெரிந்த மகரிஷிகள் ஆகியோர் அறிந்திருந்த புராண இதிகாசங்கள் அனைத்தையும் தாங்கள் அவர்களது அருளால் உள்ளது உள்ளபடி நன்கு அறிந்திருக்கிறீர்கள். சூதரே, தங்களது மனம் விசாலமானது, தூய்மையானது, மென்மையானது. ஆகவே தாங்கள் பெரியோர்களுக்கு மிகவும் உகந்தவர்களாகிறீர்கள். ஆசிரிய பெருமக்கள் தங்களிடம் உண்மையான பக்தியோடு கூடிய சீடர்களுக்கு போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய பரம ரகசியமான விஷயங்களையும் ஒழிக்காமல் உபதேசிப்பவர்கள் என்றோ. நீண்ட ஆயுள் பெற்றவரே, அந்தந்த இதிகாச புராணங்களில் மக்களுக்கு மிக விரைவிலேயே உயர்ந்த நலன்களை அளிக்க வல்லன எவை என்று தாங்கள் தீர்மானம் செய்திருக்கிறீர்களோ அவை அனைத்தையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். நற்பண்புகளுடையவரே, இந்த கலியுகத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் அற்ப ஆயுளுடையவர்களாகவும் சோம்பல் நிறைந்தவர்களாகவும் குறைந்த அறிவுடையவர்களாகவும் நல்வினை பயனற்றவர்களாகவும் பிணி முதலிய துன்பங்களை உடையவர்களாகுமன்றோ இருக்கிறார்கள். முறைப்படி கடைபிடிக்க வேண்டிய கடமைகளோ ஏராளம், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய சாஸ்திரங்களோ அநேகம். ஆகையால் மகரிஷியே, இவைகளில் கடைந்தெடுக்கப்பட்ட சாரமான பொருள் எதுவோ, எதை கேட்பதால் மனம் நன்கு அமைதியடையுமோ அதை தங்களது அனுபவத்தாலும் அறிவுத்திறனாலும் உலகோரின் நன்மைக்காக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பு கொண்ட எங்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டுகிறோம். ஹே சூதரே, உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். தன்னை எண்டிய பக்தர்களை காத்தருளும் பகவான் என்ன காரணம் பற்றி வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையாக திரு அவதாரம் செய்தார். இதை தாங்கள் தான் அறிவீர்கள். ஏ சூத புராணிகரே, அந்த கிருஷ்ணாவதார சரித்திரங்களை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம். பகவானது அவதாரம் அனைத்து ஜீவராசிகளையும் காத்தற் பொருட்டும் அவைகளின் நலத்தின் பொருட்டுமன்றோ நிகழ்ந்தது. ஆகவே அதை தெளிவாக எங்களுக்கு சொல்ல வேண்டும். மிகவும் பயங்கரமான பிறப்பிறப்பு என்னும் உலகிலான சம்சாரக் கடலில் மூழ்கி தவிப்பவன் வேறு வழியின்றி தன்னிச்சை இல்லாமல் பகவானது திருநாமங்களை உபசரிப்பேனேயானால் அக்கணமே அவன் இந்த பிறவிக்கடலிலிருந்து விடுபடுகிறான். ஏனென்றால் பகவானது திருநாமத்தின் முன் பயம் என்பது விலகி போகிறது. சூதபுராணிகரே, ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதங்களிலிருந்து பெருகிய கங்கை நதியில் அடிக்கடி நீராடுதல் முதலிய புண்ணிய கர்மங்களை செய்து தொடர்ந்து சேவிப்பதால் தான் அது ஜீவன்களை பரிசுத்தமாக்குகிறது, புனிதப்படுத்துகிறது. ஆனால் பகவானுடைய பாத கமலங்களையே அண்டியவர்களும் மன அமைதியை கொண்டவர்களும் சாதுக்களுமான முனிவர்களின் நட்பு சேர்க்கை ஜீவர்களை உடனே புனிதமாக்குகிறது. கலியுகத்தில் பிறவி நோயை தீர்ப்பதும் மகான்களான சாதுக்களால் புகழப்படுவதுமான பகவானுடைய திருவிளையாடல்களை தன்னை தூய்மையாக்கி கொள்ள விரும்பும் எவன்தான் கேட்காமல் இருப்பான்? தன்னை தூயவனாக்கி கொள்ள விரும்புவன் நிச்சயம் கேட்க வேண்டும் என்பது பொருள். நாரதர் முதலிய பரம பாகவதர்களால் கானம் செய்யப்படுகின்ற பகவானுடைய திருவிளையாடல்களையும் அவர் தனது லீலைகளால் சிவன் பிரம்மா முதலிய திரு உருவங்களை மேற்கொள்வதையும் ஆவலோடு கேட்க விரும்பும் எங்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அறிவில் சிறந்தவரே, தனது மாயையால் தன்னிச்சையாக பற்பல லீலா வினோதங்களை செய்யும் பகவான் ஸ்ரீஹரியின் மத்ய கூர்ம வராகம் முதலிய நன்மை தரத்தக்க பற்பல அவதார கதைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலான புகழ் வாய்ந்த பகவானது திருவிளையாடல்களை கேட்பதில் ஆர்வமுடைய எங்களுக்கு அதை கேட்பதில் போதும் என்கிற மனநிலை திருப்தி இன்னும் ஏற்படவில்லை. ஏனெனில் அதன் உண்மையான இனிய இன்பத்தை உணர்ந்த அடியவர்களுக்கு அதன் ஒவ்வொரு சொல்லுமன்றோ இன்பம் பயப்பதாக இருக்கிறது. கபட நாடக சூத்திரதாரியான பகவான் தன் உண்மை சொரூபத்தை தன் மாயையால் மறைத்து சாதாரண ஒரு மனிதன் போல் நடித்து கொண்டு பலராமனோடு கூட கோகுலத்தில் ஒளித்து வளர்ந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கோவர்த்தனகிரியை தூக்கியது முதலிய பற்பல வீர செயல்களை செய்தாரல்லவா? இக்கலியுகம் பிறந்ததை அறிந்த நாங்கள் பகவானது திருவடி தாமரைகளை அடைய மனம் கொண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனது சேத்திரமாகிய நைமிசாரண்யத்தில் தீர்க்க சத்ரம் என்னும் பெரும் வேள்வியை தொடங்கியுள்ளோம். ஆகவே பகவானது கதைகளை கேட்பதற்காகவே நாங்கள் உலக விவகாரங்களை முடித்துக்கொண்டு பேராவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். மனிதர்களின் நற்குணத்தை அளிப்பதும் நீந்தி கடத்தற்கரியதுமான கலியுகமாகிய சம்சார கடலை கடக்க விரும்பி எங்களுக்கு கடலை தாண்டி அக்கறை சேர்ப்பிக்கும் மாலுமி போல பிரம்மா தங்களை காட்டியிருக்கிறார். அறநெறிகளை காப்பாற்றுபவரும் யோகிகளுக்கெல்லாம் ஈசனும் அந்தணர்களை ஆதரிப்பவருமாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் தன் இருப்பிடத்தை அடைந்த பிறகு தர்மம் யாரை சரணமாக பற்றியது என்பதை இப்போது எங்களுக்கு சொல்லுங்கள்.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே குருபவனபுரேஷாய. ஓம் நமோ பகவதே நாராயணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீகிருஷ்ணாய. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் முதலாவது ஸ்கந்தத்தில் முதலாவது அத்தியாயம் முற்றிற்று.